Hi friends, this is Sam. ஸோ இது எனக்கு நல்லா தெரியும். இது ரொம்ப லாங் டைமாக நான் வீடியோ போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ் சில சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வீடியோ போட்டு நிப்பாட்டிட்டீங்கன்னு சொல்லி. நான் யார்கிட்டையும் ரீசன் சொல்லலை. என்ன ரீசன்னா, எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு டைம் ஒத்து போகலை எனக்கு. ஸோ நான் சுச்சுவேஷன் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது போக எனக்குள்ளேயே நான் டீமோட்டிவேட் ஆகிட்டேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசித்தேன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பார்க்கட்டும்னா நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணேன். போக போக எனக்கு ரீச் ஆச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரீச் ஆகாதனால நான் மனசுக்குள்ளேயே ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி, ஓகே என்னால் ஜெயிக்க முடியாது, லாட் ஆஃப் பீப்புள் சக்ஸஸ் ஆகிட்டாங்க, என்னால் சக்ஸஸ் ஆக முடியலைன்னு நான் எனக்குள்ளேயே என்ன பண்ணிட்டேன், டீமோட்டிவேட் ஆகிட்டேன். ஸோ எனக்குள்ளேயே நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ லேட்டலி ஐ ரியலைஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கும் ஃபெயிலியர் பர்சனுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? கன்சிஸ்டன்ட்டி. சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஜெயிக்க வரைக்கும் கன்சிஸ்டன்ட்டியாக அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் இன்றைக்குமே எந்த ஒரு சுச்சுவேஷனையும் குவிட் பண்ண மாட்டான். அவன் வேலையை அவன் கரெக்டாக பண்ணிகிட்டே போவான். சக்ஸஸ் அவனை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபெயிலியர் பர்சன் ரொம்ப சோம்பேறி. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்தளவுக்கு நமக்கு ஆசைப்பட்ட லெவலுக்கு ரீச் ஆக முடியலைன்னா அதை குவிட் பண்ணிடுவாங்க. நானும் அந்த மாதிரி தான் குவிட் பண்ணேன். ஸோ எனக்கு இது மூலமாக நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, டெய்லியும் நான் வீடியோ போடுவேன். நான் இனிமேல் என் லைஃப்பில் எவ்வளோ சுச்சுவேஷன் எவ்வளோ கமிட்மெண்ட் வந்தாலும் வீடியோ போடுறேன், நான் நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாங்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் இருப்பேன். நல்ல விஷயம் நான் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு, உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.